Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 8. மாரி என்று எந்த டாக்டரும் அந்த ஊரில் இல்லை என்றும் வல்லபனுக்கு சவிதாவுக்கும் அடுத்து என்ன செய்வதென்றும் புரியவில்லை. நான் அப்போவே சொன்னேன், அருவமான ஏதோ ஒன்று நம்பிட்டு புறப்பட வேண்டான்னு நீ தான் பிடிவாதமாக இருந்த என்றான் வல்லபன். வெயிலையும் நடையையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் காதல் மனைவியை பார்க்க பார்க்க அவன் மனத்தில் ரத்தம் பசிந்தது. கோடீஸ்வரனான் அப்பாவுடன் போக மாட்டேன் என்று மறுத்து நம்முடன் வறுமையை பகிர்ந்து கொண்டு நோய்க்கு தக்க வைத்தியம் செய்து கொள்ளாமல் தவிக்கிறாளே என்பதை உணர்ந்து அவனுக்கு தன்மேலேயே வெறுப்பு வந்தது. சவே, பேசாமல் ஊருக்கு திரும்பிடலாம் வா, என் சக்திக்கு தகுந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து உன்னை கவனிச்சுக்கிறேனே என்று மறுபடியும் சொல்லி பார்த்தான். ஆனால் சவிதா அவனுக்கு பதில் சொல்லாமல் நின்றிருந்தாள். அவள் கவனம் வேறெங்கோ பதிந்திருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை உடம்பு திடீரென்று மோசமாகிவிட்ட. சவி என்று அவள் கைகளை கவலையுடன் பற்றினான். இருங்க என்று அவள் மெல்ல பிடியை உதறினாள். எதிரே வெறுத்தபடி பார்த்தவாறு இருந்தாள். அவர்கள் நின்றிருந்த இடம் ஒரு புளிய மரத்தடி. அங்கேதான் காரைக்குடி போகும் பஸ் நிற்கும் என்று சொன்னார்கள். சவிதா சம்மதித்தான். பஸ்ஸில் போய்விடலாம் என்று அவன் நினைத்திருந்தான். மரத்தடியின் இன்னொரு பக்கத்தில் ஒரு கிழவி அவித்த கிழங்குகளை விற்று கொண்டிருந்தாள். கிழக்கு பக்கம் ஒரு பழைய சிவன் கோயில் தெரிந்தது. தெருவின் இடது கோடியில் ஊருக்கு பொதுவான கிணறு ஒன்று இருந்தது. வலது கோடியில் டீக்கடையும் இல்லை, ஓட்டலுமாயும் இல்லாமல் இரண்டுங்கெட்டான் காஃபி கிளப் ஒன்று உடைந்து போன போர்டுடன் காட்சி தந்தது. அந்த கிளப்பை சேர்ந்த ஒருவன் இடுப்பில் ஒன்றும் தலையில் ஒன்றுமாக பளபளக்கும் பித்தளை குடங்களை வைத்துக்கொண்டு கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அவர்களை தாண்டி சென்று கொண்டிருந்தான். குடங்களில் இருந்து தெறிக்கும் நீர்த்திவரைகள் உஷ்ணமான பகுதியில் பொட்டென்று தெரித்த வண்ணமே கணமே மறைந்து கொண்டிருந்தன. சவிதா பேசாததால் வல்லபனின் கவலை மேலும் அதிகரித்தது. சவி, என்னம்மா என்றான் அவள் தோளை அழுத்தி. அது அந்த ஆளு கவனிங்க என்றாள் சவி. கண்களால் அவள் சுட்டிக்காட்டிய திசையை பார்த்தபோது அந்த காஃபி கிளப் ஆசாமி தன் குடங்களுடன் சென்று கொண்டிருந்தான். என்ன அவனுக்கு என்றான். நான் இங்கே வந்து நின்ற நிமிடங்கள்லேருந்து கவனித்துட்ருக்கேன். அவன் என்னை தாண்டி போகிற போது என் அடி வயிற்றில் ஒரு நிம்மதி ஏற்படுற மாதிரி இருக்குது. வயிற்றின் மீது வைத்திருந்த பாறாங்களை யாரோ எடுத்து அகற்றி விட்டார் போல் தோணுது. அவன் போன பிறகு மறுபடியும் வயிற்று பழுவேறுது. இதோ இப்போது அவள் தன் வயிற்றின் கீழ்ப்பகுதியை இடது கையால் அழுத்தி கொண்டு கிசு என்ற குரலில் பேசினாள். இதோ அவன் என்னை தாண்டி போகும்போது லேசாக இருந்த வயிறு அவன் எட்டத்தில் போனதும் கனமாகி விட்டுச்சு. அவனுக்கு வயது 30க்குள் இருக்கும். வேட்டியை தூக்கி கச்சமாக கட்டியிருந்தான். ஆரோக்கியமான உடல்வாகு. அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கையில் அந்த ஆள் காஃபி கிளப்புக்குள் போய்விட்டான். வல்லபன் கவலையுடன் தன் மனைவியை நோக்கினான். சவிதா, இதெல்லாம் ஒரு வகையான பிரமமா? சவிதா சோகமாக புன்னகைத்தார். வல்லப், நம்ம 2 பேர் வாழ்க்கையிலும் வேறு எவருக்கும் ஏற்படாத அனுபவங்கள் ஏற்பட்டாகிவிட்டது. எதையும் பிரமேன்னு கற்பனை என்று நடிக்க முடியாதுன்னு தள்ளிவிடக்கூடிய நிலையில் நாம் இல்லை. ஒரு வினாடி தயங்கி நின்ற வல்லவன், சரி மறுபடியும் அவன் வரட்டும் என்றான். ஆனால் இம்முறை அவன் வரவில்லை. 10 நிமிடம் 15 நிமிடம் போல் காத்திருந்தும் அவனை காணோம். ஆகவே இருவரும் காஃபி கிளப்புக்குள் போனார்கள். உள்ளே ஒரே இருளாக இருந்தது. அழுக்கான மேஜை அடியில் உட்கார்ந்திருந்த குண்டான முதலாளிக்கு நாகரிகமான பட்டணத்துக்காரர்கள் இருவர் வந்ததில் மகிழ்ச்சி. மணியை அடித்து, சாருக்கு என்ன வேணும் கவனிப்பா என்றான் உற்சாகமாக. அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே உள்ளே போனார்கள். வல்லபன் காஃபி சாப்பிட்டான். இருவர் கண்களும் இருட்டை ரகசியமாக ஆராய்ந்தன. அவனை காணோம். பில்லை கொடுக்கும்போது வல்லபன் கேட்டான், இங்கே ஒரு ஆள் எங்கள் ஊருக்காரன் மாதிரி இருந்தார், கிணற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். மாறி சொல்கிறீங்களா என்று அவர் சொன்னதுமே இருவருமே திடுக்கிட்டு ஒருவர் பார்த்து கொண்டார். ஆமாம் சார், மாறி தான் என்றான் வல்லபன். அவன் வீட்டுக்கு போயிட்டானே, இப்போ தான் போனான், பின்பக்கம் வழியாக போயிட்டான் போல் இருக்கே. அவன் வீடு இங்கே என்று அவசரமாக விசாரித்தான் வல்லபன். இங்கே தான் குடியான தெருவில் கடைசி வீடு. இருவரும் வெளியே வந்தார்கள். சவி, போக வேண்டித்தானா என்று வல்லபன் தயக்கத்துடன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவன் பேர் மாறி. கவனிங்க, உலகத்தில் கோடிக்கணக்கான பெயர்கள் இருக்கிறப்போ இவனுக்கு மாறி என்று ஏன் பெயர் வைக்க வேண்டும்? அவளுடைய பேச்சில் நியாயம் இருப்பது புலப்பட்டது அவனுக்கு. அவளுடன் நடந்தான். ஒரு கிராமத்து காஃபி கிளப்புக்கு தண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிறவன் குடிசையில் தான் வசிப்பான் என்று அவர்கள் நினைத்தார்கள். மாறாக சுமாரான ஓட்டு வீடாக இருந்தது. 25 வயதில் ஒரு பெண் மாரியின் மனைவி என்று தோன்றுகிறது. அவர்களை நடையிலிருந்து ஒரு மரப்பெஞ்சில் உட்கார சொல்லி உள்ளே போய் அவனை அழைத்து வந்தான். இப்போதும் அவன் கச்சத்துடனே இருந்தான். மார்பில் ஒரு துண்டு கூட இல்லை. சதுரமான முகம், சிறிய மேசை இருந்தது. கண்களில் அமானுஷ்யமான ஒரு பளபளப்பை கவனித்தார்கள். யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு என்று கண்ணீர் என்ற குரலில் அவன் கேள்வி கேட்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக தெரியாமல்
ஏதோ ஒரு ஊகத்தின் பேரில் அவர்கள் வந்திருக்கும்போது என்னவென்று பதில் சொல்வது? இருந்தாலும் சவிதா சமாளித்து கொண்டாள். நாங்கள் மദ്രാஸ்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு கடுமையான வயிற்று வலி. வல்லம்பாறையில் மாரியை பார்த்தா வைத்தியம் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சவிதா தயங்காமல், ஒரு சக்தி, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு நண்பர் டேப் ரெக்கார்டரில் சொன்னார். உங்கள் பேர் சவிதாவா என்றான் மாரி. அவள் திகைத்தாள். சவிதான்னு ஒரு பேர் 2-3 நாளாக என் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது, அதனால் கேட்டேன் என்றான் மாரி. அந்நியர்களிடம் பேசுகிறவனுக்கு தயக்கம் இல்லாமல் அறிமுகமானவர்களிடம் பேசுகிற சரளம் அவன் குரலில் தென்பட்டது. ஆனால் கிராமத்தான் போல சிறிது கொச்சையாகவே பேசினான். மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் அவர்கள் காத்திருந்தார்கள். அவனும் 2 நிமிடம் மௌனமாயிருந்தான். ஒரு முடிவுக்கு வந்தான். காமாட்சியே என்று உட்புறம் நோக்கி கூப்பிட்டான். என்ன என்று வண்ணம் அவன் மனைவி உள்ளே இருந்து வந்தாள். இப்படி நில்ல என்று அவளை ஜன்னல் பக்கமாக நிற்க வைத்தான். நீங்கள் இப்படி வாங்கம்மா என்று சவிதாவை மட்டும் அழைத்தான். நீங்கள் அங்கே இருங்க என்றான் வல்லவனிடம். காமாட்சி என்ற அந்த பெண்ணின் முதுகுப்புறம் தான் வல்லவனுக்கு தெரிந்தது. அவளுக்கு முன்புறமாக போய் நின்று கொண்டிருந்தாள் சவிதா. அருகே இருந்த மாரி தன் மனைவியின் சேலையை மார்பு பக்கத்தில் விளக்கினான். பிறகு ரவிக்கையும் தூக்கினான். என்ன இதெல்லாம் என்று புரியாதவனாக படபடக்கும் இதயத்துடன் மூச்சை பிடித்து கொண்டான் வல்லவன். மூச்சை பிடித்து கொண்டு வல்லவன் காத்திருந்தான். உங்கள் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதாம்மா என்று மாறி கேட்டார் சவிதாவை. ஆமாம், வலது மார்பில் ஒரு தழும்பு தெரியுது, ஆப்ரேஷன் செய்த வடு மாதிரி என்றாள் சவிதா. மாரின் முகத்தில் திருப்தி குறி தெரிந்தது. மனைவியின் ரவிக்கையையும் சேலையையும் முன்போல போர்த்தி நீ போ என்று அவளை திருப்பி அனுப்பினான். வல்லபனை நோக்கி புன்னகை செய்தான். ஆனால் அந்த புன்னகை வல்லபனை அமைதிப்படுத்துவதாக இல்லாமல் குடைவதாக இருந்தது. அந்த ஆப்ரேஷன் நானே என் சம்சாரத்துக்கு செஞ்சது என்றான். பிரமிப்பினால் மூச்சடைக்க அவர்கள் எவனையே பார்த்தார்கள். ஆனால் எல்லார் கண்ணுக்கும் ஆப்ரேஷன் செஞ்ச அடையாளம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவங்க என் கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். என் கூட்டம் என்றால் என்ன? எதை குறிப்பிடுகிறான் அவன்? படபடப்பு வெளியே தெரியாத வண்ணம் அவனையே பார்த்தவாறு இருந்தான் வல்லவன். இதற்கு பேர் பிசாசு ஆப்ரேஷன் என்றான் அவன் அமைதியாக. இதை நான் எல்லாருக்கும் செய்கிறதா சொல்கிறதும் இல்லை. ஆனால் இப்படி எப்போவாச்சும் உங்களை போல் சில பேர் என்னை தேடிக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஆப்ரேஷன் செய்வேன். திடீரென்று அவன் சிரித்தான். நான் செய்வேன் அப்போ பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள், நான் செய்கிறதில்ல, வேறு டாக்டருங்க வந்து செய்வாங்க. அவன் பேச்சில் குறுக்கிடாமல் அவர்கள் அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். மாறி சட்டென்று அவர்களுக்கு எதிரில் சப்படவிட்டு உட்கார்ந்தான். கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். நிமிடங்கள் ஓடின. அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு நீங்கி விரைப்பாக மாறிற்று. பாறையில் செய்த சிலை போல ஒரு கெட்டித்தனம் அதில் ஏற்பட்டது. சுவாச முறை சீராக இறங்கியது. மங்கலான கருப்பு நிறம் மாறி உடம்பில் ஒரு மினுமினுப்பு ஏற்படுகிற மாதிரி இருந்தது. சட்டென்று தன்னைத்தானே கொண்டவனாக மாறி எழுந்து கொண்டான். கண்களை திறந்து கொண்டு அவன் நிமிர்ந்தபோது படிக்காத கிராமத்தாள் மாதிரி இல்லாமல் படிப்பும் அறிவும் நிமிர்வும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு புதிய நபர் அங்கே முளைத்திருப்பது போல் இருந்தது. எஸ் என்றான் உள்ளங்கைகளை சுறுசுறுப்பாக செய்து வைத்து கொண்டு. ஐ ஆம் டாக்டர் சாய்ராம், ரேடியாலஜிஸ்ட். லெட்ஸ் சி, பெயின் எங்கேன்னு சொன்னீங்க என்றான் சவிதாவை நோக்கி. முற்றிலும் மாறுபட்ட அந்த நடையுடைய பாவனையும் ஆங்கில பேச்சையும் கண்டு அதிர்ந்து போயிருந்தார் சவிதா. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரின் முன்னிலையில் தான் இருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள சில வினாடிகள் பிடித்தன. இதோ இந்த இடத்துல இந்த விழாப்புறத்தை சுட்டி காட்டலாம். லைடவுன் என்று கட்டளையிட்டான் மாறி. முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாமே. அந்த பெஞ்சில் அவள் படுத்தால் பரிசோதிக்க வேண்டிய இடத்தில் புடவை சிறிது விலக்கி விட்டான் மாறி. அவளுடைய கைகளை அகட்டி விட்டு தலையை பக்கவாட்டில் செய்து மேலே எக்ஸ்ரே விளக்கை நகர்த்தி சுவிட்சுகளை ஆன் செய்து அவளையே கூர்ந்து கவனித்திருந்து பிறகு சுவிட்சுகளை அணைத்து கேமராவை நகர்த்தி திறந்து ஃபிலிமை எடுத்து சலசலவென்று கழுவி அவன் தன் பாட்டுக்கு வெறும் காற்றில் இத்தனை அசைவுகளையும் செய்து கொண்டிருந்தான். வல்லபன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இது ஒரு கிராமத்து வீட்டின் மரபெஞ்சு அல்ல, முதல் தரமான லெபார்டரியில் எக்ஸ்ரே எடுக்கப்படும் இடம் என்று கற்பனை செய்ய அவனுக்கு சிரமம் ஏற்படவில்லை. மாரியின் அசைவுகளும் இயக்கங்களும் தத்ரூபமாக கண்முன்னே எல்லாம் நடைபெறுவது போல காட்டின. ஹியர் டாக்டர் வீரப்பன் என்று மாறி யாரிடமோ கொடுக்குற மாதிரி கை நீட்டினான். பிறகு மாறியே அதை பெற்றுக்கொண்டு எக்ஸ்ரே ஃபிலிமை ஸ்பெஷல் விளக்கின் ஒளியில் வந்து பார்த்தான். டாக்டர் சாய்ராம் என்பவர் எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் வீரப்பன் என்பவரிடம் அதை காட்டின மாதிரி இருந்தது. மாறி தூக்கி பிடிச்சு வெளிச்சத்தில் பார்த்தான் ஃபிலிமை. ஈரமான ஃபிலிமை விரல்கள் பிடித்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற பாவம் மாரியினிடம் தென்பட்டது. சவிதாவை முதலில் சந்தித்த காலேஜ் விழாவும் அதில் கண்ட மோனோ ஆக்டிங் நிகழ்ச்சியும் வல்லபனுக்கு நினைவு வந்தன. ஐ தாட் சோ என்றான் மாறி ஆழமான குரலில். இன்டெஸ்டினல் காலிக் என்றான். தொடரும்.